வேட்பாளரா திரு சீமான் அவர்கள் உங்களை அறிவிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க விரும்பி நான் நிக்கிறேன்னு சொன்னீங்களா? இல்ல தம்பி வா நில்லு அப்படின்னு உங்க அண்ணன் சொன்னார். என்ன எப்படி சொன்னாரு? இல்ல என் அண்ணா இது வேட்பாளராக அறிவிக்கும் போது எனக்கு இது வேண்டான்ற மாதிரி தோணுச்சு. இப்போ இடுமோனம் கார்த்திக் கூட சொல்லியிருப்பாரு, நான் வேண்டான்னு சொன்னேன், பரப்புரை பண்ணிட்டு போயிருப்பேன், அண்ணன் பிடிச்சி போட்டாருன்ற மாதிரி. அதே மனநிலைமை எனக்கும் இருந்தது. அது அடிப்படை ஒரு கழிவறை கட்டி கொடுக்குறது அப்படின்றது, அதை கூட இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர்கள் முறையாக கொடுக்கல. அதாவது தேர்தல் தொழிலாளர்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படல, எந்த வகையிலுமே ஏற்படல. அவங்க கூலி உயர்வா இருக்கட்டும், அவங்களுடைய அங்க கூடிய வாழ்வியலா இருக்கட்டும், இது எதுக்குமான ஒரு தீர்வை அவங்க கொடுக்கல. தேநீர் குடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சுவையா இருக்கு அந்த தேநீர், உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது. ஆனா அந்த தேநீர் சுவையா இருக்கிறதுக்கு காரணம் உழைக்கக்கூடிய மக்கள் ரத்தம் சிந்திய தேநீர் தான். தேயிலை தோட்டத்துல ரத்தக்கடி, அட்டைப்பூச்சி கடியில, மழையில, வெயில்ல எல்லாத்துலயும் மேல செஞ்சு அந்த தேயிலை உருவாக்கி அவங்க வந்து தரம் உயர்ந்த தேயிலையை உருவாக்கி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வாழ்வியல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சுவையாகவும் இருக்கிறது இல்லை, நல்ல ஒரு வாழ்வியலும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. குறிப்பாக அங்கே வாழக்கூடிய அந்த தேயிலை தோட்டத்தை வனமாக மாற்றுறாங்க அரசு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கரை வனமாக மாற்றிட்டாங்க. வனமாக மாற்றி அந்த மக்களை வந்து வெளியேற்றிட்டாங்க. அந்த மக்கள் வேலைவாய்ப்பை தாண்டி அங்கே வேலைவாய்ப்பு கிடைக்காதனால பக்கத்தில் கேரளா இருக்கனால கேரளா கூலி வேலைக்கு போகிறாங்க. அறிஞர் அண்ணா ஆட்சி காலத்தில் சினிமாசத்திர ஒப்பந்தத்தின்படி கொண்டு போய் அங்கே வந்து அந்த வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தை லீஸ்க்கு எடுத்து அங்கே வந்து தேயிலை தோட்டங்களை உருவாக்கி அவங்களுக்கு குடியிருப்புகளை கட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து அங்கே வாழ்க்கை கொடுத்தது வந்து இந்த அரசுகள் தான். அப்படிப்பட்ட அரசு இப்போ அது வனமாக மாத்திர, இப்போ அது வனம் அப்படின்னா அந்த மக்கள் எங்கே போவாங்க? கொண்டு போய் வச்சதே அரசு தான். அந்த காடுகளை தேயிலை தோட்டங்களை மாற்றினது அரசு தான். இப்போ நாங்கள் மீண்டும் காடுகளை மாற்றுறோம், அதை வந்து காடுகளை மாதிரி மக்களை வெளியேற்றோம் அப்படின்னா அப்போ தப்பு யார் மேலே? அரசு மேலே, அந்த மக்கள் மேலேயா? கூடலூர் தொகுதியில் இருக்கிறது ஒரு தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை. அங்கே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா மாதிரி எங்கள் மருத்துவமனை நடக்குது. என்னன்னா மருத்துவமனைன்னு என்ன? மக்களுக்கான சேவையை கொடுப்பது, உயிரை காப்பாற்றுவது. ஆனால் கூடலூர் அரசு மருத்துவமனை அங்கே புரோக்கர் வேலை செஞ்சு அரசு மருத்துவமனை பகிரங்க குற்றச்சாட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா கூடலூர் தொகுதியில், ஏன்னா கூடலூர் தொகுதின்றது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடந்து போற கேரளா, கர்நாடக மாநிலங்கள் உதகைக்கு வந்துட்டு போறாங்க. சாலை எப்படி தரமான சாலைகளா இருக்கும், சவக்குழிகளா இருக்கு. அந்த சாலைகள் சவக்குழிகளா இருக்கு. சவப்பெட்டி வச்சு நாங்கள் சாலையில வச்சு போராடி இருக்கோம். வாழை மர கன்றுகள் இருக்கு இல்லையா, மரக்கன்றுகளை சாலையில ஊண்டி போராட்டம் நடத்தியிருக்கோம். அதையும் தாண்டி கட்சி பொறுப்பாளரை ஒருத்தரை பிணமா படுக்க வச்சு போராட்டம் நடத்தியிருக்கோம். அந்த சாலைக்காக இவ்வளவு போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். ஏன்னா அங்கே சாலையா இல்லை, சவக்குழிகளா இருக்குன்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்கோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசன இணைச் செயலாளர், கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் களமிறங்கக்கூடிய மரியாதை திரு கார்த்திக் அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்றதுல. கூடலூர் தொகுதியோட சட்டமன்ற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக. முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க. நன்றி. ஸோ நீங்க கார்த்திக் அப்படிங்கிறவருடைய பின்னணி என்ன? நீங்க கூடலூர் தான் பிறந்து வளர்ந்தீங்களா? உங்களுடைய பின்னணியை மட்டும் ஒரு அறிமுகம் கொடுங்களேன். கண்டிப்பா. கார்த்திக் ஒரு என்ன சொல்றது, ஒரு எளிய மகன் தான். எளிய மகன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கட்சியில ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளராக நிற்கிறார் அப்படின்னா, ஒன்று என்னுடைய அப்பா அம்மா வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருந்திருக்கணும், அமைச்சர்களாக இருந்திருக்கணும், இல்லை முன்னாடி தேர்தலில் நின்றுருக்கணும். அப்படி எந்த இதுவுமே கிடையாது. என் குடும்பத்துக்கும் அரசியல், ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஏதாவது குறைந்தபட்சம் அந்த கிளையினுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாம ஒரு எளிய வீட்டு பிள்ளை அப்படின்னா, தாயகம் திரும்பிய 1964 சினிமா சாஸ்திர ஒப்பந்தத்தின்படி இலங்கையிலிருந்து குடியுரிமை மறுக்கப்பட்டு ஏகதிகளாக வேற வழி இல்லாம தாயகம் திரும்பிய ஒரு பெற்றோருடைய மகன் தான் நான். என்னுடைய அப்பா அம்மா தாயகம் திரும்பியவர்கள், தாத்தா பாட்டி எல்லாருமே. அங்க என்னுடைய அப்பா 1964 சினிமா சாஸ்திர ஒப்பந்தத்தின்படி தமிழ்நாட்டுக்கு, குறிப்பா கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறதுக்காக கூட்டு வரப்பட்டவங்க தான் என்னுடைய பெற்றோர்கள். அவங்க அந்த பெற்றோருடைய ஒரு மகன் தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கூடலூர் தொகுதியோட ஒரு வேட்பாளராக களத்துல வந்து அண்ணனால் அறிவிக்கப்பட்டு நிக்க போறான். இது மிகப்பெரிய புரட்சி. ஏன்னா இது சாதாரணமா இது கடந்து போற ஒரு விடயம் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர்கள், ஒரு மிகப்பெரிய பணபலம் கொண்டவர்கள் வேட்பாளராக நிற்கிற மத்தியில், அதை மற்ற கட்சிகளில் ஒரு தேயிலை தோட்டத்தில் இப்போ வரைக்கும் நான் இன்னைக்கு வேட்பாளர், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துருக்கேன். என் அப்பா அம்மா தேயிலை தோட்டத்தில் இலை பறிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் வேட்பாளர் என்றால் அதை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அப்படி தேயிலை தோட்டத்தில் இலை பறிக்கக்கூடிய
தாயகம் திரும்பிய பெற்றோருடைய ஒரு மகன் இன்னைக்கு இந்த வேட்பாளர் என்ற களத்துல நிக்கிறேன். அதுதான் கார்த்திக். நான் வந்து இளங்கலை கணினி உங்களுடைய தொழில்நுட்பம் படிப்பு, உங்களுடைய பின்னணி குறித்து சொல்லுங்க. நான் வந்து இளங்கலை கணினி தொழில்நுட்பம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடிச்சுட்டு அதே கல்லூரியில வந்து ஒரு மென்டாரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மாணவர்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியான ஒரு மென்டாரா அதை கல்லூரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பள்ளி பாத்தீங்க அப்படின்னா நான் கல்வி படிச்சது எல்லாமே என்னுடைய கூடலூர் தொகுதியில தான். 12ஆம் வகுப்பு வரைக்கும் கூடலூர் தொகுதியில் தான் என்னுடைய பள்ளி வாழ்க்கை இருந்தது. அங்க வந்து கல்லூரி வாழ்க்கையை வந்து நான் கோவைக்கு மாத்திட்டேன். ஏன்னா சிறந்த கல்லூரிகள் அங்கே கிடையாது. ஒட்டுமொத்த கூடலூர் தொகுதியுமே இருக்கக்கூடியது ஒரே ஒரு கல்லூரி தான். இத்தனை ஆண்டுகள் ஆட்சி இருந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தது கூடலூர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு கல்லூரி மட்டும்தான். அதுவும் நான் 12ஆம் முடிச்ச காலத்துல அது வந்து பாரதியார் பல்கலைக்கழகமா இருந்தது, அரசு கல்லூரியா இல்லை. அதன் பிறகுதான் அதை மாத்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு அங்க படிக்கிறதுக்கான வசதிகள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, போதிய பாடப்பிரிவுகள் இல்லாதனால நான் கோவைக்கு வந்து என்னுடைய பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்ற ஒரு படிப்பை முடிச்சு அதே கல்லூரியில மென்டாரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட்சியில தொடர்ச்சியா நான் 12ஆம் வகுப்பு முடிச்சு கல்லூரி வாழ்க்கை போனதுல இருந்தே கட்சியில் பயணிக்கிறேன். அப்போ இல்லை தான் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டு, ஏன்னா ஒரு அரசியல்னா என்ன, சூழலில் என்ன, அறிவியல் என்ன, அரசியல் என்ன, இதெல்லாமே பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி இருக்கு, ஒரு அண்ணன் இருக்கார் அப்படின்னா அண்ணன் சீமான் மட்டும்தான். அவருடைய பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டு என்னுடைய கல்லூரி காலங்களிலிருந்து 2013-14 காலகட்டங்களிலிருந்து நான் கட்சியில் பயணிக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு மேலே பயணிச்சுட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலே கட்சியில் பயணிக்கிறேன். மாணவர் பாஸ்டர்ல இருந்திருக்கேன், ஒரு நகராட்சியுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கேன், அதன் பிறகு மாவட்ட ஐடி விங் பொறுப்பில் பணி செஞ்சிருக்கேன். இப்போ மாநிலத்தினுடைய ஐடி விங் இணைச் செயலாளராக இருந்திருக்கேன். 2021 தேர்தல், 2024 தேர்தல் எல்லாம் தேர்தல் பணிகள் செஞ்சிருக்கேன். இப்போ 26ல வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. வேட்பாளரா திரு சீமான் அவர்கள் உங்களை அறிவிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க விரும்பி நான் நிக்கிறேன்னு சொன்னீங்களா, இல்ல தம்பி வா நில்லு அப்படின்னு உங்களை அண்ணன் சொன்னார்? என்ன எப்படி சொன்னாரு? இல்ல அண்ணா இது வேட்பாளராக அறிவிக்கும் போது எனக்கு இது வேண்டான்ற மாதிரி தோணுச்சு. இப்ப இடுமோனம் கார்த்திக் கூட சொல்லியிருப்பாரு, நான் வேண்டான்னு சொன்னேன், பரப்புரை பண்ணிட்டு போயிருப்பேன், அண்ணன் பிடிச்சி இங்க போட்டாருன்ற மாதிரி. அதே மனநிலைமை தான் எனக்கும் இருந்தது. நானும் கார்த்தி தான், எனக்கும் அந்த மனநிலைமை தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒட்டுமொத்த இப்போ 24 தேர்தலில் அங்க போட்டியிட்ட அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு சமூக ஊடகத்தின் மூலியமா பரப்புரை வந்து என்னுடைய தலைமையில பண்ணோம். ஒட்டுமொத்த நீலி நாடாளுமன்ற தொகுதிக்கும் நான் தான் 6 தொகுதி சட்டமன்ற தொகுதிகள் வருது. 6 தொகுதிக்குமான பொறுப்பு நான் தான் எடுத்து பார்த்தேன். 21 தேர்தல், அதே மாதிரி 21 தேர்தலில் 3 தொகுதி, நீலகிரி மாவட்டம் 3 தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கான சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய அலுவலக பணிகள்ல இருந்து டாக்குமெண்டேஷன் வேலை எல்லாமே நான் தான் பண்ணேன். என்னுடைய தலைமையில தான் நாங்க எங்க டீம் பண்ணோம், ஐடி விங் டீம் பண்ணோம். அப்ப இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஐடி விங்ல வேலை செய்யறது ரொம்ப பிடிச்சது. தொகுதியில நம்ம ப்ரொமோஷன் பண்றது, சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிச்ச வேலை. நான் அந்த வேலையை தேர்தலில் பண்ணிட்டு போயிடலாம் தான் நான் திட்டமிட்டு வச்சிருந்தேன். 26 தேர்தல் வரும், வேட்பாளர் அறிவிப்பாங்க, சிறப்பாக செயல்படுவோம். ஏன்னா நிறைய சிக்கல் இருக்கு கூடலூர்ல, நிறைய சிக்கல் இருக்கு. இங்க கூடலூர் சிக்கல் அப்படின்றது பாத்தீங்கன்னா, கூடலூர் தொகுதி அதிகபட்சம் அதை தாண்டி ஊட்டி, எங்களுடைய மாவட்ட ஆட்சி அலுவலகம் இருக்கு ஊட்டியில, உதகையில, அதை தாண்டி தமிழ்நாடு அளவுக்கு போய் சேராது. அப்ப இதை நாங்க கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் குறிப்பா இந்த தேர்தல் எப்படியே எடுத்துட்டு போயிடலாம், சிக்கல்ல இருந்து வேட்பாளருடைய பரப்புரையில இருந்து எல்லாமே மாவட்டம் தாண்டி தமிழ்நாடு தாண்டி உலக அளவில் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி சோசியல் மீடியால பரப்பிடலாம்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு வச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா அண்ணன் வந்து என்ன வேட்பாளரை மாத்தி நிறுத்திட்டாரு. எனக்கு இது புதிதா இருக்கு. இந்த களம் புதிதா. மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி தான். களத்துக்குள்ள போகும்போது நம்ம இன்னும் நிறைய இந்த வேலை மட்டும் இல்ல, இதை தாண்டி நிறைய வேலை நமக்கு இருக்கு இந்த விடுதலை காலத்துலன்னு சொல்லி இந்த காலத்துல இப்போ பயணிச்சுட்டு இருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ தொடர்ச்சியா எல்லா பக்கம் பரப்புரை போயிட்டு இருக்கோம். அறிவிக்கும் போது சின்ன பதற்றம் இருந்தது, பயம் இருந்தது. முதன்முறை வேட்பாளர்னால இப்போ நேரடியா பொறுப்பாளர்கள் கூட மக்களை சந்திக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கோ அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மகிழ்ச்சியா நாங்க பரப்புரை போய்கிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க வந்து வளர்ந்த சூழல் குறித்து சொன்னீங்க, உங்களுக்கு குடும்ப பின்னணியை பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு கூடலூர்ல இருக்கக்கூடிய, நீங்க அங்கதான் பிறந்து வளர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பிரதான சிக்கல்கள் என்ன, அந்த பிரச்சனைகள் எப்படி மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கதா நீங்க கருதுறீங்க? கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி அவன் வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெற்றோருடைய மகன். என்னுடைய வாழ்க்கை, பள்ளி வாழ்க்கை வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நான் வாழ்ந்தது, என்னுடைய பிறப்புல இருந்து நான் வாழ்ந்து இது எல்லாமே வந்து அந்த தேயிலை தோட்டங்களை அதை சுற்றியே தான் இருந்தது. அங்கே வந்து இப்போ கூடலூர் தொகுதியில் அதிகப்படியான தாயகம் திரும்பிய மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய தொழில் வந்து அந்த தேயிலை தோட்டத்தில் இலை பறிக்கக்கூடிய தொழில் தான். கிட்டத்தட்ட இந்த ஒரு 64 காலகட்டத்தில் 60, 70, 80 இந்த காலகட்டத்தில் இலங்கையிலேருந்து இங்கே வந்து கொண்டு வந்து விடப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுடைய வாழ்வியல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அந்த மக்களுடைய ஒரு பிரதிநிதியிலேருந்து நான் வரன்றனால அந்த சிக்கலை முதன்மை வைக்கிறேன். கூடலூர் தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களும் இருக்காங்க. நான் அந்த மக்களிலிருந்து ஒருவனா இந்த காலத்தில் நிற்கிறனால, அதுலேருந்து வேட்பாளர் நிற்கிறனால அதை முதன்மை வச்சு நான் மற்ற சிக்கலில் ஆரம்பிக்கிறேன். அந்த மக்களுடைய வாழ்வியல் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே குடியுரிமை மறுக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே கொண்டு வந்து மக்களை வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகள் அந்த மக்கள் இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, அங்கே எப்படி இருந்தாங்களோ அதை விட இன்னும் அடிமைத்தனமாக இந்த அரசு அவங்கள வச்சிருக்கு. மிகப்பெரிய குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். காரணம் என்னன்னா, 64 வரும்போது, 60-70 வரும்போது அவங்களுக்கு ஒரு குடியிருப்பு கட்டி கொடுத்தாங்க. லைன் வீடுகள் சொல்லுவாங்க. ஒரு சாதாரண ஒரு 5 வீடுகள் ஒரே இருக்கக்கூடிய ஒரு லைன் வீடுகள். அந்த வீடு எப்போ வரும்போது எப்படி கட்டி கொடுத்தாங்களோ அதே போன்றது இப்போ வரைக்கும் குடியிருப்புக்கு அங்கே இருக்கு. அது மறுசீரமைப்புக்கு கூட பண்ணல இத்தனை ஆண்டு கால அந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சி காலத்தில். குறிப்பாக சொல்லணும்னா கழிவறை,
இப்போ நமக்குலாம் வீட்டில் கழிவறை எப்படி இருக்கும்? ஒன்று வீட்டில் இருந்து பின்னாடி இருக்கும், இல்லை வீட்டுக்குள்ளே அட்டாச் பாத்ரூமாக இருக்கும். அதுதான் பெரும்பான்மை எல்லாம் வசிக்கிற குடியிருப்புகள். ஆனால் டாண்டியில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய குடியிருப்புகளுடைய கழிவறை பார்த்தீங்கன்னா, குடியிருப்பு ஒரு இடத்துல இருக்கும், அங்கேருந்து ஒரு 200-300 மீட்டர் தாண்டி ஒரு காட்டு பகுதியில், அதுவும் சாதாரண பகுதியில் ஒரு காட்டு பகுதியை ஒட்டி கழிவறை வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். ஏன் அவ்வளவு தூரம்? அந்த மக்களுடைய வாழ்வியல் அப்படிதாங்க இருக்கு. நான் அப்படிதான் போனேன். என்னுடைய பள்ளி வாழ்க்கை முடிக்கிற வரைக்கும் நான் கழிவறை போகணும்னா வீட்டுல இருந்து 300-200 மீட்டர் தாண்டி பக்கெட்டை எடுத்துட்டு அந்த காட்டு ஓரத்துல கட்டி வச்சிருப்பாங்க, அங்க போய் தான் கழிவறை வந்து நான் போகணும். அந்த அந்த சிக்கல் அந்த அந்த நிலைமை இப்போ வரைக்குமே இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர 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 அவங்க சம்பாதிக்க ஓரளவுக்கு அவங்களுடைய மகள்கள் எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிக்க இப்போ வீட்டு பக்கத்தில் அவங்களே கட்டிக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மை மக்கள் அப்படிதான் வசிக்கிறாங்க. ஒரு அடிப்படை ஒரு கழிவறை கட்டி கொடுக்கறது அப்படின்றது அதை கூட இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர்கள் முறையாக கொடுக்கல. அவங்களுடைய இன்னைக்கு மிகப்பெரிய நம்ம என்ன சொல்றது, நம்முடைய வாழ்றதுக்கான தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம சம்பாதிக்கிறத வந்து பத்தலை, நம்முடைய வாழ்க்கை பத்தலை. ஆனா இப்ப வரைக்கும் அவங்களுக்கான தினக்கூலி அப்படின்றது மேம்படுத்தி கொடுக்கல அந்த அரசு. முன்னாடி 300 ரூபா கிட்ட இருந்த கூலி இப்போ 425 ரூபா வந்து ஒரு நாள் தேயிலை தொழிலாளர்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படல, எந்த வகையிலுமே ஏற்படல. அவங்க கூலி உயர்வா இருக்கட்டும், அங்க கூடிய வாழ்வியலா இருக்கட்டும், இது எதுக்குமான ஒரு தீர்வை அவங்க கொடுக்கல. வெறும் வாக்காளர்களை மட்டும்தான் அந்த அரசு, ஏன்னா மிகப்பெரிய வாக்கு இருக்கு அந்த மக்கள் கிட்ட. அந்த மக்கள் செலுத்துற வாக்கு தான் அந்த தொகுதியில யாரை வந்து ஜெயிக்க வைக்க முடியும், யாரை ஜெயிக்க வைக்க முடியாதுன்ற ஒரு ஒரு நிலையை அங்க மாற்றும். அதனால வெறும் வாக்கரசியல மட்டும்தான் அந்த மக்களை இத்தனை ஆண்டுகள் அந்த ஆட்சியாளர்கள் வச்சிருக்காங்களே தவிர அவங்க வாழ்வியல் மேம்பாடுக்கு அவங்க எதுவுமே பண்ணல. அப்ப நாம் தமிழர் கட்சியில நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க வென்று வந்துட்டோம் அப்படின்னா, நாங்க வென்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன், அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்வியலை நாங்க மேம்படுத்தி அந்த மக்கள் அங்கிருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கேள்விப்பட்டு. இப்ப மாஞ்சோலை உங்க பகுதிக்குள்ளதான் வருதா? இல்ல, மாஞ்சோலை வேற பகுதி. ஆனா மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கும் இன்னும் பிரச்சனை. அதே போல டாண்டி தொழிலாளர்கள் நிறைய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குன்றாங்க. இந்த மலைவாழை சார்ந்து இருக்கக்கூடிய பல மக்களுக்கு தீர்க்கவிட பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட மாஞ்சோலை தொழிலாளர்கள் வந்து சென்னையில வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு போனாங்க. பட் அப்பயும் வந்து எதுவும் அரச நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. பொதுவா தோட்ட தொழிலாளர்களை இந்த அரசாங்கம் எப்படி ஒரு மாதிரி பார்க்கறாங்க, எப்படி பார்க்கறாங்க? நீங்க மாஞ்சோலை பாத்தீங்கன்னா அந்த குடியிருப்பெல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லி அரசு உத்தரவிட்டுருச்சு. அந்த மக்கள் வந்து வழி இல்லாம அங்க இருந்து காலி பண்ணி வேற பகுதிகளுக்கு நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கிறோம், என்னன்னா அங்கிருந்து இலங்கையில இருந்து குடியுரிமையற்றவர்களாக இங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. எங்களுக்கு வாழ நிலம் இல்லை, இடமில்லைன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வராங்க. இப்ப இங்க வந்து அவங்களுக்கான நிலம் கிடையாது, சொந்தமா அங்க வாழக்கூடிய மக்களுக்கு நிலம் கிடையாது, பட்டா கிடையாது. அதாவது அந்த இருக்கக்கூடிய இடம் அவங்க இடம் கிடையாது, வனத்துறைக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்துக்கு சொந்தமான கூடிய இடம். வாடகை கொடுக்குறாங்க, வாடகை கிடையாது. அது வந்து சம்பளத்திலே எல்லாமே பிடிச்சிடுறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த மக்களுடைய ஒரு 60 ஆண்டுகள் வேலை செய்யறாங்கன்னு வைங்க, அவங்களுடைய அந்த வேலையை வந்து பணி ஓய்வு பெறது 60 வயதுல. அப்படி அந்த பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அந்த இடத்தை விட்டு அவங்க காலி பண்ணி நகரணும். அரசு வந்து இப்போ உத்தரவிடுது, தேயிலை தோட்ட நிர்வாகம் உத்தரவிடுது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, குடியுரிமையற்றவர்களாக கொண்டு வந்து இங்கே வைக்கிறீங்க, இங்கேயும் ஒரு 60 ஆண்டுகள் வந்து அவங்க ரத்தத்தை சிந்தி தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தேநீர் குடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சுவையா இருக்கு அந்த தேநீர், உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது. ஆனா அந்த தேநீர் சுவையா இருக்கிறதுக்கு காரணம் உழைக்கக்கூடிய மக்கள் ரத்தம் சிந்திய தேநீர் தான். அது தேயிலை தோட்டத்துல ரத்தக்கடி, அட்டைப்பூச்சி கடியில, மழையில, வெயில்ல எல்லாத்துலயும் மேல செஞ்சு அந்த தேயிலையை உருவாக்கி அவங்க வந்து தரம் உயர்ந்த தேயிலையை உருவாக்கி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆனா அவங்க வாழ்வியல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சுவையாகவும் இருக்கிறது இல்லை, நல்ல ஒரு வாழ்வியலும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த மக்கள் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த குடியிருப்பை விட்டு அரசே சொல்லுது, நிர்வாகமே சொல்லுது, உன்னுடைய சர்வீஸ் முடிஞ்சிருச்சா, பணி ஓய்வு பெற்றியா, செட்டில்மெண்ட் வாங்கிட்டியா, இடத்த காலி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த மக்களை வெளியேற்றிட்டு இருக்கு. அதாவது அவங்க வாங்குற சம்பளம் லட்சக்கணக்கில் அவங்க வாங்கல, அவங்க வாழ்நாள் பிழைப்புக்கு கூட பத்தாது. ஏன்னா அதை தாண்டி அவங்களுடைய மகன்களுடைய கல்வி செலவு, மருத்துவ செலவு, அதை தாண்டி அவங்களுடைய வாழ்வியலை வந்து அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கான செலவு போக எதுவுமே அவங்க கையில் இருக்க போகிறதில்ல. அதை வச்சு இன்னொரு இடத்துல போய் நிலம் வாங்கியோ வீடு கட்டியோ அந்த மாதிரி எதுவுமே அந்த அங்கே வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு கிடையாது. வயிற்று பிழைப்புக்கே அந்த காசு பத்தாது, சம்பாதிக்கிற அந்த பணம் பத்தாது. அப்போ அவங்க எப்படி இன்னொரு இடத்துக்கு போய் செட்டில் ஆக முடியும்? வேற வழி இல்லாமல் மீண்டும் அவங்க வேற ஒரு பகுதிகளுக்கு போய் கூலி தொழில் செஞ்சு ஒரு நாடற்றவர்களாக மாறுறாங்க. நீங்க ஒரு சிக்கல் வந்து நுட்பமாக புரிஞ்சுக்கணும். இலங்கையிலேருந்து வந்து இங்கே 60 ஆண்டுகள் உழைப்பை போடுறாங்க, தோட்ட நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் ஈட்டி கொடுக்குறாங்க. இது ஈட்டி கொடுத்து அவங்க பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாமல் மீண்டும் இந்த அரசு, இந்த நிர்வாகங்கள் அவங்களை நாடற்றவர்களை மாற்றி, நிலமற்றவர்களை மாற்றி அவங்கள வெளியேற்றி அனுப்புறாங்க. நாடற்றவர்கள் அவங்க எங்கே போறாங்கன்னு தெரியல, என்ன ஆறாங்கன்னு தெரியல. இதுக்கான எந்த ஒரு தீர்வையுமே இந்த ஆட்சியாளர்கள் வரைக்கும் முன் வைக்கல. இப்போ என்னுடைய அப்பா அம்மா இன்னும் கொஞ்சம் நாள்ல பணி ஓய்வு பெற்றுருவாங்க. இப்போ நான் வந்து இப்போ ஏதோ ஒரு படிச்சிருக்கேன், ஒரு வேலை செய்யறதுனால எனக்கு ஒரு வருமானம் வருதுனால நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது அமைச்சிக்க முடியும். ஆனால் இன்னும் நிறைய பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி படிக்க வைக்க முடியாத குழந்தைகள் இருப்பாங்க.
அவங்களே எங்க போறாங்க என்ன ஆகுறாங்கன்னே தெரியல. அப்ப இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை இந்த அரசு கொடுக்கல அப்படின்றத குற்றச்சாட்டை நாங்க முன் வைக்கிறோம். குறிப்பா அங்க வாழக்கூடிய அந்த தேயிலை தோட்டத்தை வனமா மாத்துறாங்க அரசு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கரை வனமா மாத்திட்டாங்க. வனமா மாத்தி அந்த மக்களை வந்து வெளியேற்றிட்டாங்க. அந்த மக்கள் வேலைவாய்ப்பை தாண்டி அங்க வேலைவாய்ப்பு கிடைக்காதனால பக்கத்துல கேரளா இருக்கனால கேரளா கூலி வேலைக்கு போறாங்க. இங்க நம்முடைய திருப்பூர், கோவை போன்ற மாவட்டங்களுக்கு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு வராங்க. இல்லை, இப்போ அவங்க வந்து தொடர்ச்சியா அந்த பகுதியில நெருக்கடியான சூழ்நிலையில வாழ வைக்கிறத விட மாற்று தொழில்நுட்பத்தை கொடுத்து அவங்கள அங்கிருந்து பணியிடத்தை மாற்றி கொடுக்கறது தானே சரியான தீர்வா இருக்கும். வனம் செய்வோம்னு சொன்ன கட்சி நாம் தமிழர் கட்சி தானே. அப்போ நீங்க வனமா மாத்துறதை ஆதரிக்கல செய்யணும். இல்ல இங்க சிக்கல் இப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க கூடலூர் அப்படின்னாலே, குறிப்பா நீலகிரி மாவட்டத்தினாலே மலை மாவட்டம், வனம், மிகப்பெரிய வனம் இருக்கு, முதுமலை இருக்குன்னு சொல்லிலாம் சொல்றாங்க. நீங்க வனத்துல இருந்துட்டே வனத்துக்கு எதிராக பேசுறீங்க, வனவிலங்கு எதிராக பேசுறீங்க. நீங்க வனத்தை விட்டு போனீங்கன்னா வனம் சரியாயிரும் இல்ல. இப்போ வனவிலங்கு தாக்குதல் சிக்கல்னு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. இப்போ நான் நேற்று சென்னை வந்தேன். சென்னை வந்துட்டு இருக்க போய் 2 பேரை யானை அடிச்சு அதே இடத்துல 2 பேர் இறந்துட்டாங்க கூடலூர்ல. சரி, இப்போ நேற்று வந்த செய்தி. என்னால களத்துக்கு போக முடியல, இங்க இருக்கனால போக முடியல. கட்சி பொறுப்பாளர் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இது நேற்று நடந்தது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள்ல ஒரு 200க்கும் மேற்பட்ட உயிர்களை வனவிலங்கு தாக்கி இறந்துருக்காங்க அந்த இடத்துல. அப்ப எல்லாருமே பாக்குற கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, நீங்க யானை இருக்க இடத்துல இருக்கீங்க, அப்ப யானை தாக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி. அது அப்படி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வியல் பாத்தீங்கன்னா வனம் சார்ந்த வாழ்வியல் தான் அந்த மக்களுடைய வாழ்வியல். தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், அங்க உள்ள பழங்குடியின மக்கள் மிக அளவுல பெரிய அளவுல இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வியலா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலே அந்த வனம் சார்ந்துதான். அவங்களும் இப்ப வேற இடத்துல சமவெளி பகுதியில வாழவே முடியாதுங்கிறீங்க. நீங்க வாழ முடியாது, ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் அங்கதான் சூழல் அதெல்லாம் மாறி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏன்னா நீங்க மத்தபடி நம்முடைய சமவெளி பகுதிகள் மாதிரி மலை மாவட்டம் கிடையாது. அங்க கூடிய தட்பவெப்ப நிலையில இருந்து அங்க வாழ்வியல் எல்லாமே வேற. இப்போ உங்களுக்கு வந்து அங்க 2 நாள் இருக்க முடியாது, 2 நாள் திருப்பி நீங்க கீழே இறங்கிதான் ஆகணும், சமவெளிக்கு இறங்கிதான் ஆகணும். அதே மாதிரி அந்த மக்கள் இங்க வந்து இருக்க முடியாது. அதுதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. நீங்க திடீர்னு வந்து ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்களை ஜெயில அடைச்சு வச்ச மாதிரி அந்த மக்கள் இருக்க முடியும், நீங்க அப்படி அழைச்சிட்டு போனாலுமே. அப்ப அதனால அவங்க வாழ்வியல் அங்க இருக்கு, அவங்க பொருளாதாரம் அங்க இருக்கு. கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையா அந்த இடத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு போய் வனத்தை ஆக்கிரமிச்சோ இல்ல காடுகளை வெட்டியோ அவங்க வீடு கட்டி இருக்குல்ல, கொண்டு போய் வச்சது அரசு. அறிஞர் அண்ணா ஆட்சி காலத்துல ஸ்ரீமசத்திர ஒப்பந்தத்தின்படி கொண்டு போய் அங்க வந்து அந்த வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தை லீஸ்க்கு எடுத்து அங்க வந்து தேயிலை தோட்டங்களை உருவாக்கி அவங்களுக்கு குடியிருப்புகளை கட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து அங்க வாழ்க்கை கொடுத்தது வந்து இந்த அரசுகள் தான். அப்படிப்பட்ட அரசு இப்போ அது வனமா மாத்திர, இப்போ அது வனம் அப்படின்னா அந்த மக்கள் எங்க போவாங்க? இப்போ அண்ணன் சொல்லுவார்ல, ஒரு ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்கன்னா வீடு கட்டுறாங்க, வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இடிக்கிறாங்க. அப்ப கட்டும் போது நீ எங்க போன, அதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு, இபி கனெக்ஷன் கொடுத்தது யாரு, இதெல்லாம் அண்ணன் முன்வைக்கிறார் கேள்விகள்லாம். அந்த மாதிரி கொண்டு போய் வச்சதே அரசு தான். அந்த காடுகளை தேயிலை தோட்டங்களை மாத்தினது அரசு தான். இப்போ நாங்க மீண்டும் காடுகளை மாத்துறோம், அதை வந்து காடுகளை மாதிரி மக்களை வெளியேற்றோம் அப்படின்னா அப்ப தப்பு யார் மேல? அரசு மேலே, அந்த மக்கள் மேலேயா? நீங்க தேயிலை தோட்டங்களை மாற்றி கொடுத்து அங்க வேலை வாய்ப்புகளை கொடுத்தனாலதான் 3-4 தலைமுறையா வந்து அந்த மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து இல்ல நாங்க வந்து மீண்டும் வனமா மாத்துறோம், நீங்க வெளியில போங்கன்னா அந்த மக்கள் வாழ்வில் என்ன ஆகுவாங்க? ஒட்டுமொத்தமா அதை சார்ந்துதான் அவங்க வாழ்வியல் அங்க இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா வகையிலுமே அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. திடீர்னு வந்து அவங்கள வேற இடத்துக்கு போங்க, மாற்று இடம் தர்றோம், வேற தொழில் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் அதுக்கான அறிவிப்பு எதுவும் இல்லை. வேற தொழில் கொடுக்குறோம், நீங்க போங்க அந்த மாதிரி இல்ல. வேலை முடிஞ்ச சர்வீஸ் முடிஞ்சா போங்கன்னு மட்டும் தான் அவங்க சொல்றாங்களே தவிர வேற எந்த உதவி பண்ண கூட வாய்தான் சொல்லல. எதுவுமே கிடையாது. அவங்க சம்பாரிச்ச வரைக்குமே எதுவும் அவங்க கையில நிக்கிறது கிடையாது. மீண்டும் அங்க இன்னொரு இடம் கொடுக்குறோம், நீங்க அங்க போய் வேலை செய்யணும், அந்த அரசு எதுவும் முன் வைக்கல. அவங்க வாழ்வியலே மொத்தமா மாறிடும் அப்படின்றதான் நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, முதல்ல வனம் எது, மக்களோட வசிப்பிடம் எதுன்றத ஒரு வரையறை பண்ணணுவாங்க. ஏன்னா நாங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சி வைக்கிறோம். குறிப்பா நான் வேட்பாளர் முறையில் வைக்கிறேன். கூடலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய வனமா இல்லை, எல்லாம் இங்கிருந்து பார்க்கும்போது வனமாம இருக்கு. இங்க இருந்து சென்னையில இருந்து டெல்லியில இருந்து ஒரு சாதாரண டேபிள் ஒர்க் மூலியமா பல உத்தரவுகளை வந்து அறிவிச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது இது வந்து காப்பு காடுகள், இது வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், இது வந்து ஒரு யானை வழித்தடம் அப்படின்னு சொல்லி பல உத்தரவுகள் இருக்கு, உச்சநீதிமன்ற உத்தரவுகள்லாம் இருக்கு. வெறும் இதெல்லாம் அத்தனையுமே டேபிள் ஒர்க்கு தான். நாம் தமிழர் கட்சி பகிரங்கமும் குற்றச்சாட்டு வைக்கிறது வெறும் டேபிள் ஒர்க்கு தான். அங்க இருக்கக்கூடிய வனமே வனமா இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு. அண்ணன் வந்து ஒரு முறை 2022 கூட்டத்துக்கு வராரு. இதே தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வியல் போராட்டத்துக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு ஆயிரக்கணக்கான பேர் திரண்டது அந்த கூட்டம். அந்த அண்ணன் வந்து பேசும்போது சொல்றாரு, அண்ணன் பயணிச்சு வந்தது பாத்தீங்கன்னா முதுமலை காடுகள் அந்த வழியா தான் பயணிச்சு வராரு. மைசூர்ல இருந்து பயணிச்சு வரக்கூடிய சாலை அது. அந்த அண்ணன் சாலையில பயணிச்சு வரும்போது அண்ணன் சொல்றாரு, மேடையில பேசும்போது சொல்றாரு, நான் இவ்வளவு தூரம் பயணிச்சு வரேன், எனக்கு ஒரு பறவை சத்தம் கூட அந்த காட்டுல கேட்கல, ஒரு பறவை சத்தம் கூட எனக்கு வரலன்ற மாதிரி பதிவு பண்ணது. இதில் நுட்பமா நான் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மிகப்பெரிய காடு முதுமலை காடுன்னு சொல்றாங்க, அந்த காட்டுல ஒரு பறவை சத்தம் கூட கேட்கல அப்படின்றதுனா அங்க அது காடா இல்லை அப்படின்றதான் நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு. காடுகள்லாம் அழிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்
அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய வனத்தை அழிச்சு அதை வந்து வருவாயை அவங்களுடைய மிகப்பெரிய வருவாயை மாத்திட்டாங்க அதை. அப்போ அது காடா இல்லாதனால வனவிலங்குகள் ஊருக்குள்ள வருது. ஏன்னா வனவிலங்குகளுக்கு அங்கே என்ன வேணும், உணவு வேணும், அதுக்கு தேவையான மரங்கள் வேணும், அதெல்லாம் உணவு இருந்தால் தான் அது காட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ நான் என் வீட்டில் சாப்பிடலன்னா பக்கத்து வீட்டில் போய் சாப்பிடுவேன், பசி இருந்ததுன்னா எனக்கு. நம்ம மனிதர்கள் அப்போ வனவிலங்குகள் என்ன பண்ணும், காட்டுக்குள்ள முறையான உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, ஒரு வறட்சி எதுவுமே இல்லாதனால அது அது வேற வழி இல்லாமல் ஊருக்குள்ள வருது. ஊருக்குள்ள வந்து அப்படியே அது உணவு தேடி தான் வருது, அதுவும் பசிக்கு தான் வருது. நம்ம வனவிலங்குகளை குறை சொல்ல போறதில்லை. பசிக்கு ஊருக்குள்ள வந்து என்ன கிடைக்குதோ அதை வந்து சாப்பிடுது. அப்போ மனிதர்கள் மாட்டிட்டாங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்து சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அதை வந்து யானை மலைப்போ இல்லை புலி தாக்கியோ இறந்துடுறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த உளவியல் சிக்கலுங்க. அப்போ அதை நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறோம். அது வனமா இல்லை, இருக்கக்கூடிய வனத்தை மறு ஆய்வு பண்ணணும். குறிப்பாக உச்சநீதிமன்றமோ இல்லை தமிழ்நாடு அரசோ இல்லை வனத்துறையோ முறையாக ஆய்வு பண்ணி வனம் எது, மக்கள் வாழ்விட பகுதிகள் எதுன்ற வரையறை பண்ணணும். ரெண்டுக்குமான வரையறையை சரியாக தீர்க்கமாக இதை வந்து முறைப்படுத்தினாங்கன்னா மட்டும்தான் அந்த சிக்கலை தீர்க்க முடியும். மீதம் இருக்கக்கூடிய வனத்தை சரியான வனமாக மாற்றணும். அங்கே வந்து மண் சார்ந்த மரங்களை வளர்க்கணும், வனவிலங்குகளுக்கு தேவையான மரங்களை உள்ள பயிரிடணும். அதெல்லாம் பயிரிட்டு அந்த வனத்தை பாதுகாத்தாலே அங்கே வனமா இருக்கும். வனமா மாற்றணுன்றீங்க. இப்போ நீங்கள் மாற்றணும். இப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, கூடலூர் தொகுதி மக்களை வந்து வனநில ஆக்கிரமிப்பாளர்களாக வனத்துக்கு எதிரானவர்கள் போல, இப்ப நீங்க கேட்ட கேள்விதான் முதல்ல, நீங்க இருக்கிறது காடு தானே அப்படின்ற, அப்ப எங்களை எதிரானவர்கள் போல சித்தரிச்சு அரசு, ஏன்னா அப்பதான் எங்களை வந்து வெளியே அனுப்ப முடியும். ஆனா அது அப்படி கிடையாது. மக்கள் அந்த மண் சார்ந்து, அந்த காடுகள் சார்ந்து, அந்த மலைகள் சார்ந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க வாழ்வியலே அப்படிதான். அது மலை மாவட்டமா இருந்தாலும் எங்களுடைய வாழ்வியலே அங்க அப்படிதான் இருக்கு. அதை வந்து இந்த அரசு வந்து நாங்க எதிரானவர்கள் மாதிரி சித்தரிச்சு இப்போ வந்து எங்களை வெளியேற்றக்கான வேலையை பண்ணுது. அது அப்படி கிடையாது. ஒரு 4 முனை போட்டியா 2026 அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சியா வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரே தடாலடியா அறிவிப்புகள்லாம் ஒரு பக்கம் போகுது. 2000, 3000, 5000, 15000 திரைப்படத்தில் வர மாதிரி தான் அப்படியே போயிட்டே இருக்கு. ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க, வேட்பாளர் அறிவிச்சுட்டு அமைதியா இருக்கிறீங்க, அறிவிப்புகள் எதுவுமே காணுமே. எங்களுடைய அறிவிப்பு அதுதான். இப்போ நீங்கள் மாநாட்டில் பார்த்துருப்பீங்க, 214 தொகுதியிலையும் அண்ணன் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. 117 பெண்கள், 117 ஆண்கள். அதிலும் குறிப்பாக என்னை போன்ற 135க்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் வந்து அந்த களத்தில் நடத்தியிருக்காரு. இப்போ இதில் எல்லாமே இப்போ மாற்று அரசியல் நிறைய பேர் உள்ளே வராங்க. மாற்று அரசியல் வரவங்க அப்படின்னு கூட ஒரு மாற்றத்தை முன்வைக்கல. இத்தனை ஆண்டுகள் அவங்க என்ன அரசியல் பண்ணாங்களோ அதை தான் காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த அரசியலை பண்ணுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உண்மையாக அந்த மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியலை நாங்கள் செய்கிறோம். இப்போ குறிப்பாக என் தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக பரிசு பொருள் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. தேர்தல் அறிவிக்கல, ஆனால் இப்போ நடந்து முடிந்த அம்மாவுடைய பிறந்தநாள் பரிசுன்னு சொல்லி ஒரு பரிசு தொகுப்பு, ஒரு ஹாட் பாக்ஸ், ஒரு தட்டு, அந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. திமுக என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. அப்போ திமுக நுட்பமாக என்ன பண்ணுது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த டாண்டி தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு ஒரு தொகை, அவங்களுடைய அந்த ஒரு லீவ் போனஸ், அவங்களுக்கு மெடிக்கல்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. 3-4 ஆண்டுகளா அந்த மக்களுக்கு கொடுக்கல, பிடிச்சு வச்சுக்காங்க அந்த தொகையை. அந்த மக்கள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணி மனு கொடுத்து எதுவுமே நடக்கல, நிர்வாக முறையிட்டு நடக்கல. சரி, வரும்போது வரட்டு வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான தொகையை வந்து தேர்தலுக்கு சரியா 2 மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் ராசானால வழங்கப்பட்டது, நாடாளுமன்ற பொறுப்பாளர் ராசானால வழங்கப்பட்டதுன்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் தொகை வழங்குறாங்க. ஓகே. அப்போ அவங்க நுட்பம் என்னன்னா, தேர்தல் நேரத்தில் எது கொடுத்தாலும் வாக்கு செலுத்திடுவாங்க, ஞாபகம் வச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லி அந்த தொகையை செலுத்தி தொகுதி முழுக்க பதாகைகள் அண்ணா ராசானால தான் வந்திருக்கு, திமுக ஆட்சியில் கொடுத்துருக்குன்னு. இது வந்து இப்ப கொடுக்கிற தொகை இல்ல, இன்னொன்னு கொடுக்க வேண்டிய தொகை தான். இது கொடுக்க வேண்டிய தொகை, அதுவும் மக்கள் வரி பணம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய தொகை நிலுவையில் வச்சு தேர்தல் நேரத்தில் கடைசியாக ரோடு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான அறிவிப்புகளை கொடுத்து அந்த மக்களை வாக்காளரை மாற்றுறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இதெல்லாம் எதுவுமே அரசியல் கிடையாது, இது மக்கள் சேவையும் கிடையாது. ஆனால் உண்மையாக அந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் உண்மையாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. நான் சொன்ன அந்த எல்லை போராட்டமாக இருக்கட்டும், அந்த மண்ணுக்காக நிற்கிறோம். நாங்கள் இந்த தேயிலை தொழிலாளர்கள் இருக்கட்டும், அந்த மக்களுடைய வாழ்விற்காக நான் போராட்டம் நடத்தியிருக்கோம். அண்ணன் நேரடியாக கலந்து வந்து போராடி இருக்காரு. அந்த மக்களுடைய வாழ்விற்காக நின்றுருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்கு சிக்கல், 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் அங்கே வந்து பறிபோயிருக்கு. அந்த மக்களுக்காக நாங்கள் போராடி வழக்கு வாங்கியிருக்கோம். என் மீது, நான் வேட்பாளர் நிற்கிறேன், என் மீது உட்பட்டு வழக்கு இருக்காங்க போராட்டத்துக்கு. அதையும் தாண்டி அங்கே சாலை வசதியோ இல்லை கல்வி வசதியோ வேலைவாய்ப்பு வசதியோ இது போன்ற பல போராட்டங்களை அந்த மக்களுக்காக நடத்தியிருக்கோம். அதுதான் எங்களுடைய அறிவிப்பு. அந்த மக்களுக்காக நாங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டோம், இலவசங்கள் கொடுக்க மாட்டோம், உங்கள் வாழ்வியலே மேம்படுத்துவோம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கல்வியா இல்லை, ஒரே ஒரு அரசு கல்லூரி. நீங்கள் பாருங்களே, ஒரு தொகுதியில் இத்தனை ஆண்டுகள் இந்த 2 கட்சிகள் மாறி மாறி அரை நூற்றாண்டு காலம் ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி ஒரே ஒரு அரசு கலை கல்லூரி தான். அப்போ அந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிற ஒரு தொகுதி, அவங்களுக்கு உயர்நிலை கல்வி வேணும்னா இப்போ கோவைக்கு போகணும், இல்லை பக்கத்தில் கேரளாவுக்கு இல்லை மைசூர் மற்ற மாநிலங்களுக்கு போய் படிக்கணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி. அப்போது இப்படி தான் அவங்க நிலைமையை மாற்றி வச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்தால் இலவசமான கல்வி,
ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கல்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அதை அங்கே மேம்படுத்துவோம். அப்போ அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதே தொகுதியில் அவங்க சொந்த நிலத்தில் சொந்த இடத்துல வந்து அவங்க வந்து உயர்நிலை கல்வியை அடைய முடியும், எல்லா கல்வியும் அடைய முடியும். அதை நாங்கள் இலவசமாக கொடுப்போம். அதுக்காக பெற்றோர்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடன் வாங்கி படிக்க வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அப்போ அந்த கல்வி மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். நீங்கள் மருத்துவம் சொல்லும் போது தான் கூடலூர் தொகுதியில் இருக்கிற ஒரு தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை. அங்கே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா மாதிரி எங்கள் மருத்துவமனை நடக்குது. என்னன்னா மருத்துவமனைன்னு என்ன, மக்களுக்கான சேவையை கொடுப்பது, உயிரை காப்பாற்றுவது. ஆனா கூடலூர் அரசு மருத்துவமனை அங்க புரோக்கர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனை பகிரங்க குற்றச்சாட்டு அங்க கேரளா ரொம்ப பக்கம். அதனால கேரளா இருக்கக்கூடிய பல தனியார் மருத்துவமனைகளுக்கு இங்க இருந்து பரிந்துரை செய்யறது தான் அரசு மருத்துவமனை வேலை. அங்க வந்து மக்கள் வந்து, ஏன்னா வாழக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா பழங்குடியினர் மக்கள், சரி, தேர்தல் தொழிலாளர் மக்கள், இப்படி ரொம்ப ஏழ்மையான மக்கள் தான் அங்க அதிகமா வசிக்கிறது. அந்த மக்கள் பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மருத்துவம் பார்க்க முடியாது, எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சரி. அங்கே அவங்க நம்பியிருக்கிறது, அவங்க உயிரை நம்பியிருக்கிறது அரசு மருத்துவமனை தான். சமீபத்தில் தான் அந்த மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை தரம் உயர்த்தியிருக்காங்க. இப்போ கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் ஊட்டியில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததுக்கப்புறம் கூடலூர் தொகுதி மருத்துவமனையை மாற்றினாங்க. ஆனால் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கிடையாது, போதுமான மருத்துவர்கள் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது, உபகரணங்கள் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாமல் நீங்கள் ஒரு நோயின் போயிட்டீங்க அப்படின்னா, சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு ஒரு நோயின் போனால் கூட அங்கே சரியாக மருத்துவம் பார்க்கறதுக்கு கிடையாது. கேரளா பேர் பண்ணுவாங்க. நீங்கள் இது உங்களுக்கு சரி பண்ண முடியாது. நீங்கள் பக்கத்தில் ஏன்னா ஒரு ஸ்கேனிங் எடுக்கணும், இல்லை ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும்னா கூட நீங்கள் தனியார் மருத்துவமனை போனீங்கன்னா நல்லா பார்ப்பாங்க. அங்குள்ள மருத்துவர்களே சொல்கிறாங்க, அங்குள்ள அரசு மருத்துவர்களே சொல்லுவாங்க. அப்போ மக்களுக்கு உயிர் மேலே பயம் இருக்கு இல்லையா, இங்கே நம்மளால சரி பண்ண முடியாது, அப்போ வேற வழி இல்லைன்னா கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி இருக்கக்கூடிய நகையெல்லாம் விற்று தனியார் மருத்துவமனைக்கு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மருத்துவம் பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப பக்கம் கேரளா அப்படின்றனால பயணிச்சு போகிறதுக்கு அவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றி ஏற்றிருக்காங்க. அங்கே மருத்துவன்றது முழுமையாவே கிடையாது. ஒருவேளை அங்கே இல்லை அப்படின்னா நாங்கள் கோவை வரணும், எங்களுக்கு கோவை வரணும். கிட்டத்தட்ட கோவை அப்படின்றது எங்களுக்கு சாதாரணம் கிடையாது. நீங்கள் வந்து உதகை மலை மாவட்டன்றனால மலை ஏறி இறங்கி திருப்பி வர்றதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ஆகும் வரணும். நீங்கள் உயிர் போகிற நேரத்தில் ஒருத்தர் இருக்கார், நோயாளி இருக்காருன்னா நீங்கள் கொண்டு வரும்போது அவங்க உயிர் போயிடும். ஒன்றும் இல்லை, இப்போ வனவிலங்கு சிக்கல் பெரிய சிக்கலாக இருக்குது. ஒருத்தர் யானை தாக்கி அவர் உயிர் போகிற நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து மருத்துவமனை கொண்டு போனால் காப்பாற்றுறதுக்கு கூட கூடலூர் தொகுதியில் கூடிய மருத்துவமனைகள் அங்கே தரமாக இல்லை, அதுக்கான சிகிச்சையும் கிடையாது. முக்கியமான ஒரு பணிங்க மருத்துவ பணி அங்கே தேவைங்க. எப்போ ஏன்னா மலை மாவட்டம் கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா எப்போ யானை அடிக்கும் எப்போ புலி அடிக்கும் தெரியாது யாரையுமே. ஒருவேளை அடிச்சு இறந்துட்டாங்கன்னா புதைச்சிட்டு போயிடலாம். ஆனால் ஒருவேளை உயிர் போகக்கூடிய கடைசி நேரத்தில் இருக்காங்க, காப்பாற்ற முடியும்ல. நீங்கள் கோவை வரணும்னா குறைந்தபட்சம் 5 மணி நேரம், 200 கிலோமீட்டர் சொல்கிறீங்களே, 5 மணி நேரம் நீங்கள் கடந்து வரணும். கேரளா போகணுன்னா குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரத்துக்குலாம் உயிர் போயிடுச்சுன்னா அப்போது அதுக்கான ஒரு வசதியை கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு இது கூட அங்கே கிடையாது. அப்போ கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, வேலை வாய்ப்பு ரொம்ப மிக சிக்கலாக இருக்குது. நீங்கள் பேருக்கு டிகிரி படிக்கிற காலேஜ் தான் கூடலூர்னு சொல்லி நாங்கள் பரப்புரை எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு கல்லூரி இருக்குது, பேருக்கு டிகிரி படிக்கிறாங்க, படித்து முடித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் அந்த மாணவர்கள் அங்கே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்களில் கலெக்ஷன் பாயாக வேலை செய்யக்கூடிய நிலைமை தான் இருக்குது. ஏன்னா வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இல்லை அதை மீறி வரணும் அப்படின்னா கோவைக்கோ திருப்பூருக்கோ வந்து இங்கே இருக்கக்கூடிய பனியன் கம்பெனிகளில் இல்லை வேறு ஏதோ கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய நிலைமை தான், சிட்கோவில் போய் வேலை செய்கிற நிலைமைகள் தான். அங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கிறதுக்கான எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து தேயிலை தோட்டத்தை வேலை செஞ்ச ஒரு பெற்றோடைய மகன் சொல்கிறேன். என்னோட அப்பா அம்மா தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்கள் இருந்தாங்க. அங்கே ஒரு நிர்வாகம் இருக்குது, அந்த தேயிலை தோட்டத்துக்கு நிர்வாகம் இருக்குது, நிர்வாக பணிகள் இருக்கும். இப்போ நான் அங்கே வேலை செஞ்ச மகன், என்னுடைய அப்பா அம்மா வேலை செஞ்சுருக்காங்க, நான் அவங்களுடைய மகன், நான் ஒரு கிராஜுவேட். இப்போ எனக்கு அங்கே வேலை கொடுக்கலாமா இல்லையா? கட்டாயம் கொடுக்கலாம். அந்த நிர்வாகத்தில் நான் வேலை செஞ்சிருந்தேன்னா அந்த வழி எனக்கு தெரியும், அங்கே எது சரி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை அந்த தேயிலை எப்படி தரம் வாய்ந்த தேயிலையை மாற்றி உலக தரத்துக்கு அது கொண்டு போகலான்ற அந்த எல்லாமே எனக்கு தெரியும். என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்கள் அங்கே இருக்காங்க, தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெற்றோர்களுடைய மகன்கள் இருக்காங்க. அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுது, வேலை வாய்ப்பே அளிக்கப்படுறதில்லை. அந்த எங்களுக்கான வேலை வாய்ப்பு அந்த நிர்வாகத்தை கொடுக்கப்படுறதே இல்லை. அப்பா அம்மா வேலை செய்கிறாங்க, அவங்க சர்வீஸ் முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டிருக்கோம், அவங்களை வச்சு கோரிக்கை வச்சிருக்கோம், அவங்களை நிர்வாக பணிகள் எங்களுக்கு வேலை கொடுங்க, படிச்சிருக்கோம், எங்களுக்கான திறமை இருக்குது, வேலை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த நிர்வாகத்துக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லாமல் ஆட்கள் வேற்று சமூகத்திலிருந்து வேற்று மாவட்டங்கள்லேருந்து கொண்டு வந்து தான் அங்கே நிர்வாக பணிகளில் போடுவாங்க. அப்படி தான் அங்கே இருக்குது. ரத்தம் சிந்தி தன்னுடைய வாழ்விலே மொத்தமாக அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ள புதைத்த பெற்றோர்கள் இருக்காங்க. அந்த பெற்றோருடைய மகனா நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு வரோம். எங்களுக்கு நிர்வாக பணிகளில் கொடுக்கலாம், ஆனால் அந்த அரசு கொடுக்காது. எங்களுக்கான கல்வி செலவு அவங்க ஏற்றுக்கலாம், நாங்கள் படிக்கிறோம் கல்வி செலவு ஏற்றுக்கலாம், அதையும் செய்யாது எங்களுக்கு. அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை நிலையமே அங்கே மொத்தமாக மாறி, கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை. நீங்கள் பாருங்கள், இப்போது நான் நிறைய சினிமா காட்சிகள்லாம் வரும், வந்து சாலை போடுவாங்க, அங்கே மக்கள் பேசிப்பாங்க, ஒரு தேர்தல் வரப்போது சாலையெல்லாம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நகைச்சுவையெல்லாம் பார்த்தோம். இந்த முறை கூடலூர் தொகுதிக்கு அதுவும் கிடையாது. அதாவது தேர்தல் வர நேரத்தில் எப்பயும் சாலை போடுவாங்க, அப்போ சாலை அப்பயாவது வந்துருமே நாங்கள் இருப்போம்.
இந்த நேரத்துல இப்போ பாத்தீங்கன்னா கூடலூர் தொகுதியில, ஏன்னா கூடலூர் தொகுதின்றது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடந்து போற வந்துட்டு பகுதி. போற இடம். கேரளா, கர்நாடகா மாநிலங்கள் உதகைக்கு வந்துட்டு போறாங்க. ஆமா. சாலை எப்படி தரமான சாலைகளா இருக்கணும், சவக்குழிகளா இருக்கு அங்க சாலைகள், சவக்குழிகளா இருக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, சவப்பெட்டி வச்சு நாங்க சாலையில வச்சு போராடி இருக்கோம். வாழை மர கன்றுகள் இருக்கு இல்லையா, மரக்கன்றுகளை சாலையில ஊண்டி போராட்டம் நடத்தியிருக்கோம். அதையும் தாண்டி கட்சி பொறுப்பாளரை ஒருத்தரை பிணமா படுக்க வச்சு போராட்டம் நடத்தியிருக்கோம். அந்த சாலைக்காக இவ்வளவு போராட்டங்களை நாங்க முன்னெடுத்திருக்கோம். ஏன்னா அங்க சாலையா இல்ல சவக்குழிகளா இருக்குன்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்கோம். ஏன்னா அது தனி தொகுதி, அதோடைய கூடலூர் தொகுதி. ஆனா தனித்து விடப்பட்ட தொகுதி, தமிழ்நாட்டிலே தனித்து விடப்பட்ட தொகுதி. அது ஒடுக்கப்பட்ட ஒரு 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 என்ன சொல்றது, திறந்தவெளி சிறைச்சாலையில் வாழக்கூடிய மக்களுக்கு கூடிய தொகுதியா தான் அந்த அரசு மாத்தி இருக்குது. ஏன்னா கடைக்கோடி தொகுதி, தமிழ்நாடுடைய கடைசி தொகுதி. அதனால அந்த சென்னையில உட்காந்துட்டு இந்த அரசுக்கு தொகுதி இருக்கான்னு கூட தெரியாது. ஒரு ஆட்சி எம்பி இருக்காரு, எம்பி வந்து திமுகவுடைய முக்கிய பொறுப்பக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா, துணை பொதுச் செயலாளர், அவருடைய தொகுதி. ராமச்சந்திரன் சொல்லி மாவட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு திமுகல, சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக இருக்காங்க. யாருக்குமே அதை கவனத்தில் எடுத்துக்க மாட்டாங்க இந்த தொகுதியை. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியை வந்து மாற்றி நிறுத்தியிருக்காங்க. அப்போ சாலை கிடையாது, சரியான ஒரு மருத்துவம், கல்வி, அங்கே வேலை வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு அனைத்து வாய்ப்புகளையும் இழக்கப்பட்ட ஒரு தொகுதியாக தான் அந்த மக்கள் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கல் அந்த தொகுதியில் மாறி நிற்கிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 70 பிரச்சனைன்னு சொல்லி நில சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் பிப்ரவரி 16ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு வந்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கு. அங்கே வந்து இருக்கக்கூடிய நிலத்துல 90% நிலத்தை நாங்கள் வனமாக மாற்றுறோம், வெறும் 10% நிலம் மட்டும் மக்கள் வாழ்வுடைய பகுதிகளை நாங்கள் வச்சுக்கிறோம்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்கு. நீங்கள் இது எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க, அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு வெறும் 9% நிலம். அங்கே வந்து மக்கள் வாழ்விட பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை பிடுங்கி அதையும் வனமா மாத்திரம்னு சொல்லி இப்போ அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு. வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு இந்த திமுக அரசு அதை அஃபிடவிட் தாக்கல் பண்றது தமிழ்நாடுடைய தலைமை செயலாளர். நாங்கள் என்ன இப்போ கேள்வினா, இந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது முதலமைச்சருக்கு தெரியாம இருக்குமா? அவரை விட்டுருங்க. இல்லை அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஆனால் ராசாக்கு தெரியாமல் தாக்கல் பண்ணுவாங்களா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தெரியாமல் இருக்குமா? மாவட்ட ஆட்சி தெரியாமல் இருக்குமா? குறைந்தபட்சம் மக்கள் கருத்து கூட கேட்கல. அவங்க மக்கள் கருத்து இந்த மாதிரி நாங்கள் வனமாக மாற்ற போகிறோம் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பகுதிகள்னு சொல்லி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் கூட வைக்காம, அந்த மக்கள்கிட்ட என்ன நடக்க போகுதுன்னு ஒரு அறிவிப்பு செய்யாமல் கடந்த 16ஆம் தேதி ஒரு இதை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக குழு தொகுதியில் மிகப்பெரிய பதற்றமான நிலையில இப்போ இருக்கு. ஒரு பக்கம் எல்லையை வந்து பறி கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலத்தையும் வனமா மாற்றி வனத்துறைக்கு ஒப்படைக்க போறோம்னு சொல்லி அரசு அறிவிக்குது. அப்போ அங்கே வாழக்கூடிய மக்கள் நீ இந்த மண்ணில் வாழலாமா, இல்லை வேற வழி இல்லாமல் வேற இடத்துக்கு நகர்ந்து போயிடலாமா? நகர்ந்து போறவங்களுக்கு என்னன்னா, வேற இடத்துக்கு போனா அவங்க வந்து அவங்க வாழ்வியல அமைச்சிக்கிறதுக்கான தேவை வேணும். இப்போ அந்த தேவைகள் இல்லாதவங்க வேற வழி இல்லாமல் செத்துடலாமா தொகுதியில் அப்படின்ற நிலைமையில தான் அந்த மக்கள் வாழ்ந்து ஒரு பதற்றமான நிலையில இருக்காங்க, வேற வழியில. அது மட்டும் இல்லாமல் அந்த வனவிலங்கு சிக்கல், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 2 நாளைக்கு இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி யானை ஒரே இடத்துல 2 பேர் இறந்துருக்காங்க. அப்போ எப்போ யானை அடிக்குது, எப்போ யார் எவ்வளோ பேர் இறக்குறாங்க, எதுவுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பதற்ற சூழ்நிலை தொகுதி வந்து இந்த அரசு வச்சிருக்கு அப்படின்றதா நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறோம். தொடர்ச்சியாக போராடுற மக்களுக்காக நிற்கிறோம். அதனால் மக்கள் இந்த முறை எங்க கூட நிற்பாங்கிற தைரியத்தில் நாங்கள் இருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிக்கல்கள், தமிழ்நாட்டினுடைய பிரதான சிக்கலாக எல்லை சிக்கல்கள் மற்றும் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ரொம்ப ஆழமாக ஒரு டீட்டெயில்டான ஒரு அனலிஸாக இருந்தது. ஏன்னா நீங்கள் தொகுதியிலே இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மனிதர் அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிமையாக மக்கள் உணர்வுள்ளது பிரதிபலிச்சிங்க. உங்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பொறுத்து வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் களத்தில் போய் பணியாற்ற போகிறீங்க. நீங்கள் வெல்வதற்கு எங்களுடைய ஊடக சம்பந்தமான தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ச்சியாக அவங்களோட பயணிகள் வெற்றியை கொடுக்கட்டும். மிக்க நன்றி. நான் உங்கள் ஊடகத்தின் மூலிமா நான் வேட்பாளர் நிற்கிறேன் அப்படின்னு தாண்டி கூடலூர் சிக்கலை இன்னைக்கு நீங்கள் வெளியே கொண்டு வரது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இது மூலியமாவது மக்களுடைய சிக்கல் எல்லாத்துக்கும் போய் சேரும் நாங்கள் நம்புகிறோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் மற்றொரு விருது சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.